அந்த இடம் மேலே சீதை வந்து சத்தியம் பண்ணாங்களாம். நேராக போயிட்டு அந்த மலை ரோட் இருக்கு. ஐயோ இங்க ரோட்டு பழைய ஒரு ஆறு. நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஊர் பொடியன். புதுசாக ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா இதை காட்டு மச்சான். இப்படி ஒரு ஏரியா, அப்படி ஒரு ஏரியாவில் ஜம்முன்னு ஒரு இடம் இருக்குது. என்னன்னு சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன்ட்டு குகையா. ராவணன் வாழ்ந்த குகையா இல்லைன்னா ராவணன் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ராவணனோட ஒரு வரலாறோட சம்மந்தப்பட்ட ஒரு குகை. நிறைய யூடியூப் சேனல் அப்படின்னா எங்கெங்கேயோ இருந்தவங்களாம் வந்து போட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர், எங்கள் வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த ஒரு குகையை நானும் பார்க்கலான்னு ஆசைப்பட்டு தான் சண்டே தானே லீவ் போட்டு லீவ் கொடுத்தாங்க, அந்த கேப்பில் வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ கைஸ் வாங்க போய் பார்ப்போம். பயணத்தை தொடங்கி விட்டோம். என்னென்னு சொன்னீங்கன்னா அந்த ரோடு வந்து எப்படி சொல்கிறேன்னா உடப்புசலாவிலேருந்து வெளிமடை போகிறதுக்கான ஒரு ஷார்ட் ரோடுன்னு தான் சொல்லலாம். அந்த ரோடு தான் இது. கிட்டத்தட்ட ஒரு மெயின் ரோடால் போனால் ஒரு 1 ஹவர் எடுக்கிற பயணம் வந்து இந்த ரோட்டில் போனால் ஒரு 15-20 நிமிஷத்தில் போயிடலாம். நான் கொஞ்சம் மெதுவாக தான் போவேன், ஏன்னா ரோடு கொஞ்சம் மோசம் அப்படிங்கிறனால மெதுவாக தான் போவோம். பின்னாடி எப்படி அழகான இடம் அப்படிங்கிறது தெரியும். புராதான இதுவும் இருக்குங்க பாருங்கள், செம்மையாக அழகாக இருக்கா அந்த இடம். இந்த பாருங்கள் தெரியுமா இருக்குது உங்களுக்கு. புராதான விஷயங்களும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்த நண்பன் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான், தொட்டாசிரிங்க இலகு இருக்கு இல்லையா, அந்த இலம் மேலே சீதை வந்து சத்தியம் பண்ணாங்களாம். அப்போ சத்தியம் பண்ணும்போது தான் சொட்டாசினிங்கி முதல் தடவையாக சுருங்க ஆரம்பிச்சிச்சான். அப்போ அந்த இடமும் இங்கே பனியை தான் இருக்குது. பனியை வந்து இப்போ அது வந்து ஒரு பௌத்த விகாரையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படின்னு தெரில. வழி வழியாக வந்த கட்டுக்கதைகள் இருக்கலாம், இல்லைனா நிஜமாக இருக்கலாம். சரியான ஒரு ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம போயிட்டு பார்ப்போம் எப்படி மிச்சம் போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ கேட்டு தான் போகணும். அங்கே போயிட்டு யார்ட்டையா கேட்டு ஒரு சுரங்கம் இருக்குது, அந்த சுரங்க வழி பாதை வந்து சுரங்க வழி பாதை வந்து எங்கே மச்சான் போகுதுன்னு அந்த சுரங்க வழி பாதை நூறலியா எங்கே போகுது? நூறலி அசோகவனத்துக்கா? அப்படின்னா நூறலி அசோகவனம் சீதாலியா இருக்குது, அந்த ஏரியா வரைக்கும் போகிறதா ஒரு ஐதீகம் இருக்கிறதாம். ஸோ எந்தளவு உண்மை அப்படின்லாம் தெரியல. வாங்க போவோம். தனி காடு பகுதி உங்களுக்கு போய் பார்த்தாலே தெரியும். என்னென்னா பனிமூட்டம் கூடுதலாக இருக்குது. புகை மூட்டம் தான் நாங்கள் சொல்லுவோம், பனிமூட்டம் செம்ம பனிமூட்டமாக இருக்குது. அதனால் சரியாக தெரிஞ்சிக்கலை அந்த இடம். ஆனால் கிட்டத்தில் போகும்போது தெரியுமா இருக்கும். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. சொல்கிறாங்க நிறைய மர்மங்களும் சொல்கிறாங்க. அதில் போயிட்டு இறங்கினா ரோடு வந்து நிறைய உள்ளுக்கு போகுதான். அந்த சுரங்கத்துக்கு நிறைய ரோடு போகுதான். நூல் கட்டி தான் போவாங்களாம். அந்த நூல் அப்படி நம்மளுக்கு ஆக்சிஜன் எதுவும் பத்தலை, உள்ளுக்கு போகையில் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குமா. ஆக்சிஜன் பத்தலைங்கிறதுக்காக தானே மூச்சு முட்டுது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் அந்த நூலை பிடிச்சி டக்குன்னு வெளியே வந்துடணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான மர்ம கதைகள் நிறைய சொல்கிறாங்க. யூடியூப் சேனல் வீடியோஸ் எனக்கு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, யாருன்னு தெரில, அவங்களே வந்து அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம அங்கே பக்கத்தில் இருந்திருக்கோம், நான் போய் பார்ப்போமே அப்படின்னு. 25 வயசாகிடுச்சு, இன்ன வரைக்கும் அந்த குகைக்கு போனதில்லை நான். ஸோ இன்றைக்கி போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ரெடி ஆகிட்டோம். இந்த ரோட்டில் போகும்போது நிறைய இடங்கள் தெரியும். நைட்டுக்கு வந்து நைட் விஷன் வந்து செம்மையாக இருக்கும். இந்த ரோட்டில் அடிக்கடி நான் வருவோங்கிறனால நைட் விஷன் செம்மையாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா நான் காமிக்கிற இடம், அந்த இடத்துலேருந்து பார்த்தா வெளிமடை வியத்தலாவை கேம்ப், அந்த ஆர்மி கேம்ப் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி அந்த வரிசையாக லைட் போட்ட மாதிரி சீரியல் லைட்டை அடுக்கி வச்ச அந்த இது மாதிரி இருக்கும். இந்த இடத்துலேருந்து நேராக அங்கே பார்த்தோம்னா வியத்தலா கேம்ப்லாம் சும்மா தெளிவாக தெரியும். தெல்ல தெளிவாக தெரியும். ஸோ இது வந்து எஸ்டேட் மேனேஜர் டு மங்களோ இதெல்லாம் பாஸ் பண்ணி அப்படியே மேலே ரோட்டா பனி ரோட்டா பனி ரோட்டில் போகணும். அட பைத்தியமே,
ஸோ இது பங்களோ, கிரியாக்குளம் பங்களோ எதுன்னு கேட்டு, கிரியாக்குளம் ஊர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியாக்குளம் பங்களோ எப்படி போகணுன்னு கேட்டாலே இங்கே வந்துடலாம். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் இந்த லெஃப்ட் சைடில் போட்டிங்கன்னா அங்கே வந்துடலாம். வரணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி என் கூட வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள், நானும் வரேன். ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டு வருவோம். அப்போ சுரங்கத்துக்கு எப்படி போய் போகிறது? இப்படியே போயிட்டுனா நேராக போயிட்டு அங்கே இந்த மலை போகிறதுக்கு ரோட் ஒன்று இருக்கு, அங்கே போனீங்கன்னா அப்படியே போயிட்டு அங்கே போனீங்கன்னா ரொம்ப தூரமா? இல்லை, தேங்க்யூ. ஐயோ வழுக்குது பாசம் வழுக்குதுடா. போடுறா அந்த ஸ்கூட்டியில் உள்ள அப்படி பிச்சுக்கிட்டு போனால் நம்மளுக்கு ஒயராக டயரை வச்சு நமக்கு சப்போர்ட் சப்போர்ட்லாம் வச்சு நம்மளுக்கே போயிடல. டியோ தானா? ஐயோ புள்ளிங்கோ ஸ்டைலில் தான் போகிறாங்கப்பா அதில். ஐயோ எங்கடா ரோட்டு? இது எப்பட்றா ஸ்கூட்டிக்காரன் போனா? இங்கனையா ரோட்டை மட்டும் பார்த்துக்குங்க. ஏறா ரோட்டை மட்டும் பாருங்க. இந்த அட்வென்ச்சர்னா அது என்னமோ டயலாக் ஒன்று சொல்லுவான், அந்த மாதிரி இருக்கு. ஐயோ தெரியுது, எனக்கு பார்க்கல தெரியுது. அப்படி ஒரு பழைய ஒரு ஆறு, அப்படி நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது. இருந்திருக்கலாம், சில வேலை ஆறாக இருந்திருக்கலாம். அந்த கல் வந்து ஒரே கல், தனி கல், எப்படி சொல்லலாம், வேறு மாதிரி இருக்குது இந்த பார்க்கறதுக்கு. வா முன்னாடி போய்ட்டு பார்ப்போம். வாப்பா என்ன விஷயம்ட்டா, நம்ம ஆளுங்க விறகு பறக்கிறாங்க. அம்மா மாறுந்த மேலே அந்த இடத்துல இருந்தால் பாருங்க தெரியும், அவங்க விறகு பறக்கிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பயங்கரம் இல்லாத காடாக இருக்கலாம். எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது எனக்கு கொஞ்சம். ஸோ முன்னாடி போவோம். நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆறோட ஒரு கிளை யாராக இருக்கலாம் இது சில வேலை. போங்க, என்னன்னா பொக்கெட் ரோடு வந்து பணிய போகுது, நம்ம இதில் தான் போகணும். பார்த்து வாங்க, வழுக்குது. வேற மாதிரிடா, எந்த மரத்துக்கு வேற மாதிரிடா, வெச்சல பாரு. வாவ், தீர்த்தசிங் வரதா செய்ய வழியில வீடியோ சரி ப்ரூஃப் அமையும். இதுதான் சொல்லுங்கம்மா, இருக்குதா? வந்துட்டாமா? அந்த இருக்குடா, அப்படியே கட்டி இருக்காங்கடா சுரங்கத்தை. நிறைய சுரங்கு மூடப்பட்டுருச்சு.
இதுதான் சுரங்கம். இது சுரங்கம் இல்லை, இதோட எல்லை. இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்கு இது கட்டியிருக்காங்கன்னு சரியாக தெரியலையா நினைக்கிறேன். அரைச்சிக்கிட்டு வர மண் வராமல் எதுவும் இருக்கலாம், தடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. சுரங்கம் எங்கே இருக்குன்னு தெரியல. பனி வா, பனி ரோட் போடுவா. ஏன்னா இந்த கல் இதுவும் சுரங்கத்தோட ஒரு பகுதியாக இருக்கலான்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. வா பக்கு பக்குன்னு இருக்கு காய்ஸ், என்னன்னே தெரியல. வந்துட்டோம், ஒரு தைரியத்தில் வந்துட்டோம். இந்த இடம் இருக்க மாதிரியும் அடிக்கிற காற்றுக்கும் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எதுக்கும் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டே பார்க்குறேன். மச்சான் கொஞ்சம் தூக்கம் நின்றுடா. இதுதான் காய்ஸ் அந்த சுரங்கம். எப்படி தெரியுதுன்னா அந்த ஃபோனில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கீழே பார்க்கும்போது தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது, எவ்வளோ தூரம்னு தெரியல, எவ்வளோ ஆழம்னு தெரியல. ஃபோனை போட்டாரா அவ்வளோ ஒரு அந்த என்ன சொல்கிறது கருப்பா இருட்டா. கொஞ்சம் அவங்களது காட்டுறேன். அப்படி ஒரு என்ன சொல்கிறது மச்சான் கிட்டத்தில் வாடா. இங்கே பாருங்கள், இந்த கல் பாறை இங்கே இருக்க அந்த பாறை அவ்வளவுமே ஒரு அந்த மணல் 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 ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஒரு செல்லை நம்ம பார்க்கும்போது அந்த பெரிய பெரிய பெட்டியாக செல்லாக தெரியும் தானே, அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது. இடமே பயங்கர திகிலூட்டும் இடமா தான் இருக்குது. செம்ம பயமாக இருக்குது எனக்கெல்லாம். நான் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். ரொம்ப தூரத்தில் பைக்கை நிப்பாட்டு வேறு வந்துட்டோம். கட்டடம் மேலே கட்டியிருக்காங்களே, வரிசை நேராக கட்டியிருக்காங்க. அது கட்டினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுரங்கம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சுரங்கம். அந்த சுரங்கத்துக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து கட்டியிருக்காங்க. இந்த சுரங்கம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சுரங்கம். இதை பாதுகாக்கும்படியாக நம்ம எப்படியோ பாதுகாக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா அந்த கம்பு கட்டையெல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க, அது வேறு. ஆனாலும் இந்த மண் அரிப்பு மேலேருந்து மேலே ஏற்றும், அந்த மண் அரிச்சு வந்து இதை மூடிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, இதை வந்து பார்க்கணுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கட்டணம் ஒன்று கட்டியிருக்காங்கன்னு எங்கள் வீட்டு கணிப்போம். சில வேளை உண்மையாக கூட இருக்கலாம் அது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உண்மை பொய், நாங்கள் சொன்னது பொய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் கட்டாயம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை தெரிஞ்ச உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாத நண்பருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அதையும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய 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 நான் போகிற இடத்துக்கு உங்களையும் கூப்பிட்டு போகிறேன். ஸோ வாங்க போவோம்.